ஆகஸ்ட் 11, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 324 எழுத்தாளர் பாஸ்டன் பாலாவின் உளவியல் கட்டுரை சகுனங்களும் சம்பவங்களும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव. எனது சருமம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஊசலாடும் என் மனம் குழப்பத்தில் சுழல்கிறது. என்னால் இனி என்னை நிலையாக வைத்திருக்க முடியவில்லை. ஓ கிருஷ்ணா, நான் துரதிருஷ்டவசமான சகுனங்களை மட்டுமே பார்க்கிறேன். ஒரு பாடல். நானாட்டி படுகோ என்னும் அன்னமாச்சாரியாவின் கீர்த்தனை அகஸ்மாத்தாக காதில் விழுந்தது. அர்த்தத்தை தேடும் அளவு MS முழுக்கமாக பாடியிருந்தார். ஆங்கிலம் வழியாக கூடிய வரையில் தெலுங்கு அசல் வார்த்தைகளை கொண்ட மொழியாக்கம். பல்லவி. அன்றாட வாழ்க்கை நாடகம், கண்ணாடி உதிர் காணல் பிம்பம், கைவல்லியம். சரணம் 1. பிறப்பதும் உண்மை, செல்வதும் உண்மை, இடையில் பணி நாடகம், கண்முன் இப்பிரபஞ்சம், கட்ட கடைசியில் கைவல்யம். சரணம் 2. குடிக்க அன்னம், சுற்ற புடைவை, இடையில் பணி நாடகம், ஓடி கரைகண்டு உபய கர்மங்கள் தாண்டி கடைவழிக்கும் அப்பால் கைவல்யம். சரணம் 3. அறாது பாவம், தீராது புண்ணியம், சிரிப்பும் சிரிக்கப்படும் காலமும் நாடகம், மேலே ஒருவன் எல்லாவற்றுக்கும் உயர் ககனம், மீதிது கைவல்யம். ஒரு பயணம். இதுவரை ஜெர்மனியில் விமான நிலையம் தவிர்த்து எங்கும் சென்றதில்லை. இம்முறை வந்த விமானத்திற்கும் செல்லும் விமானத்திற்கும் இடையில் 10 மணி நேரம் இடைவெளி. பிராங்க்ஃபர்ட் ஊருக்குள் நுழைந்தோம். வாடகை வண்டி ஓட்டுநருக்கு ஆங்கிலத்தில் 4-5 வார்த்தைகள் மட்டுமே வந்தது. அமெரிக்கா நல்ல நாடு. ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. இந்தியா நல்ல நாடு. ஆமாங்க, இந்தியா நன்றாக இருக்கும். அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் தப்பு. நான் கண்ணாடி பக்கம் திரும்பி ஊரை வேடிக்கை பார்க்க துவங்கிவிட்டேன். சாதாரண அமெரிக்கனை பார்த்தவுடன் இப்படி சண்டை போடுறீங்களே என கேட்கும் அளவு ஜெர்மானியர்கள் மனதில் ஆறா வடுக்கள் நிறைய இருக்கின்றன. புவி வெப்பமாதல் குறித்து அதைவிட உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறார்கள். எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் எவ்வாறு கரிம அடித்தடத்தை சரி கட்டுகிறோம் என விலாவாரியாக பொறாமைப்படும் அளவு சொல்கிறார்கள். பெருந்தலைகளுக்கு மட்டும் பெரிய அறை என்னும் அமெரிக்க முதலியத்திற்கு பதிலடியாக அனைத்து சிப்பந்திகளுக்கும் சூரிய வெளிச்சம் விழும் அறையும் விசாலமான பிரகாசமும் கிடைக்க வேண்டும் என்பதை சட்டமாக்கி நடைமுறையாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இதெல்லாம் பைத்தியக்கார ஐரோப்பா, பிழைக்க தெரியாத அரசியல் என்று ஒபாமா முதல் ட்ரம்ப் வரை சமத்துவபுரத்தை செல்லாக்காசாக்கி வைத்திருக்கிறார்கள். பார்சிலோனா மாதிரி, இத்தாலி மாதிரி வருகையாளர்களை வரவேற்கும் ஊர் ஜெர்மனி அல்ல. அதுவும் பிராங்க்ஃபர்ட் வர்த்தக நகரம். ஆங்கிலம் மட்டும் தெரிந்தால் ஓரளவு சிரமம். பியர்களுக்கு 2 தெரிவுகள், இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே சுவை. எங்கும் ரயிலில் செல்லலாம். 2ஆம் உலக போரில் பெரும்பாலும் தகர்க்கப்பட்ட நகரம். ஊரின் நடுவில் ஆரம்பித்து 4 திக்கிலும் நீண்டு தொடரும் பூங்கா. அவற்றில் சீனா, ஜப்பான், கொரியா என்று பூந்தோட்டம். இந்திய உணவகங்கள் எக்கச்சக்கம் என்பதற்கட்டும். ஆஸ்திரேலியாவுக்கு என்று உணவு உண்டு என்கிறார்கள். தெருமுக்கில் இசை கச்சேரி, அரங்கில் பெருங்கச்சேரி. பாவாடைகளை பார்த்தால் எமிலியின் பாரிஸ் போல் தோன்றினாலும் பாரிஸ் மாதிரி திருட்டு பயம் இல்லை. மொத்தத்தில் சுற்றுலா போக வேண்டிய ஊர் இல்லை. சுற்றுலா போனால் சுவாரஸ்யத்திற்கு குறைவும் இல்லை. ஒரு படம். படங்கள் இருவகை படம். விமானத்திற்கான படங்கள், வீட்டிற்கான படங்கள். விமானத்திற்கான படங்கள் வசனம் நிறைந்தவை, நாடகம் போல் செல்பவை. அசலாக நாடகமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அந்த நாடகம் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டிருந்தால் மேலும் சிறப்பு. 3 அல்லது 4 நடிகர்கள் விவாதம், சர்ச்சனை, சிந்தனை கொண்டு உரையாடல் கொண்டவை. அப்படிப்பட்ட படம் ஃப்ராய்டின் கடைசி அமர்வு.
ஃப்ராய்ட்ஸ் லாஸ்ட் செஷன். உளநோய் மருத்துவர் சிக்மண்ட் பிராய்ட் என்பாரும் இறையியல் நிபுணரும் ஆங்கில எழுத்தாளருமான நார்னியாவின் கால வரிசை கதைகள் கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா எழுதிய C.S. லூயிஸ் என்பாரும் சந்தித்து பேசிக்கொண்டால் எதை பற்றியெல்லாம் உரையாடி இருப்பார்கள்? கடவுள் இருக்கிறாரா? இருந்தால் உலக போர்களை துவங்க ஆசீர்வதித்து இருப்பாரா? மகள் தந்தையை கவனிப்பதும் நண்பனின் அன்னையை பாதுகாப்பதும் எல்லாமே காமத்தின் அடிப்படையில் தானா? தற்பால் உறவிற்கு மூல காரணம் பெற்றோரா, வளர்ப்பு முறையா, மரபணுவா, மூளை சிக்கலா? இவை எல்லாமே பட்டிமன்றங்களாக இல்லாமல் விவாத பொருளாக பார்வையாளரின் அனுபவத்திற்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்ப உணரப்படுவதாகவும் திறந்த வெளியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கையாளர் தோற்கடிக்கப்படுவார் என்று நம்பியோ, ஃப்ராய்டு என்று நிறுவுவார்கள் என்று விரும்பியோ படத்திற்குள் வந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம். வலியும் பச்சாதாபமும் மனித நேயமும் இரத்தமும் சதையுமாக ஆழ் மனித உணர்வுகளை இழையோடும் நகைச்சுவை கொண்டு திரைக்கதையில் தைக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ராய்டு போலி என கருதப்படுவதற்கு காரணங்கள் என்ன? அவர் அறிவியலாளர் அல்ல. சான்றுகளோ பலனோ இல்லாத சிகிச்சை முறையை நிறுவினார். பிளெசிபோ என்று கூட எண்ணப்பட முடியாத சிகிச்சை அவரோடியது. அவரை ஒரு இலக்கிய விமர்சகர் என்று கருதி மேலை சிந்தனையின் இலச்சினையாக ஆக்கியிருந்தால் ஃப்ராய்டு என்று சொல்ல தேவையிராது. மற்றபடி வலியும் பச்சாதாபமும் இத்தியாதிகளுக்கும் அறிவியல் துறை கண்டுபிடிப்பு என்று சொல்லப்பட்டு பிராபல்யம் தேடும் போக்கிற்கும் சிறிதும் தொடர்பு இல்லை. ஃப்ராய்டு எனும் மனிதர் எப்படிப்பட்டவர்? அவரின் சொந்த வாழ்க்கையில் என்ன சிக்கல்களை எதிர்கொண்டார்? எப்பொழுது மனைவியை இழந்தார்? உலக போர்களின் போது அவர் எங்கே இருந்தார்? பேரன் இழப்பு, மகள்கள், பாசமெல்லாம் கொண்டு அவரின் தத்துவங்களும் முரண்களும் வெளிப்படுகின்றன. C.S. லூயிஸ் எவ்வாறு கடவுள் நம்பிக்கையாளனானார்? அவருக்கும் அவரின் உற்ற தோழனுக்கும் இடையே என்ன ஒப்பந்தம்? நண்பனின் அம்மாவின் மீது எப்படி பரிவுகர்ந்த ஆதுரம் கொண்டிருந்தார்? ஓரின சேர்க்கையாளர் குறித்து கிறித்துவம் என்ன நினைக்கிறது என்று மத போதகர் எண்ணினார். உளவியலின் உளப்பகுப்பாய்வு சிந்தனை முறைகளும் அதற்கான அறிவியல் பின்புலங்களும் இருக்கட்டும், கண்மூடித்தனமான கடவுள் பின்பற்றலும் மத வெறியும் இருக்கட்டும், அந்த மனிதர்கள் ஏன் அவர்களின் சித்தாந்தத்திற்குள் புகுந்தார்கள்? எவ்வாறு அதில் அடைபட்டார்கள்? அதற்கான காரண காரியங்கள் என்ன? இது இந்த படத்தின் குறிக்கோள். வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம், அதற்கான நியாயங்களை எப்படி தத்துவமாக்கி உலக பொதுமறையாக்குகிறோம், உளக்கிடக்கையையும் உள் முரணையும் ஆழ்மன சந்தேகத்தையும் எப்படி உளப்பிணியாகவோ மார்க்கமாகவோ வகுக்கிறோம். சிந்தனைக்கான திறவுகோல் இந்த கற்பனை ஆக்கம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் பாஸ்டன் பாலாஜி பற்றி ஒரு சிறு முன்னுரை. பாஸ்டன் பக்கம் வசிக்கும் எழுத்தாளர் பாலாஜியின் புனைப்பெயர் பாஸ்டன் பாலாஜி. இவரது செல்ல பெயர் பாபா ஆகும். 4 நூற்றாண்டு முன்பு இரா முருகனால் நடத்தப்பட்ட ராயர் காபி கிளப் சேர்ந்த வலையகங்களில் எழுதிய இவர் பல கதைகளும் சிறு குறு நாவல்களும் எழுதியுள்ளார். அவற்றை தமிழ் ஓவியம் வெளியிட்டது. பல துறைகளில் ஆழ்ந்து வாசித்து அனுபவம் பெற்றவர்களுடன் உரையாடி கலந்தாலோசித்து பெரும்பாலும் கட்டுரைகள் மட்டுமே இப்பொழுது எழுதுகிறார். இன்றைய தலைமுறைக்கு சமமாக எழுதி வரும் எழுத்தாளர் R. பொன்னம்மாளின் மகனே இவர்.